ஏய், முதல் திசையை காட்டுது. நான் போறேன். நீங்க யாரும் மத்தத பாத்துக்கங்க. பாத்துமா. டேய், நெருப்பு கோழி மூவ் ஆகுதுடா. மாமா நான் இப்படி போறேன். தமனா நான் போறேன். பாத்து மனோ. சித்தப்பா நான் போறேன். ருத்ரம் தமன்னா பாத்து போ. ஐயோ, எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. இது வேற என்ன முறைச்சு பாக்குது. ஐயோ, மூணு பேரும் மூணு பக்கம் போயிட்டாங்க. நான் ஒன்ன ஃபாலோ பண்ணி வரணுமா? வரேன், இரு. வரேன். சுற்றாத. உடனே தாடிகாரனுக்கு போன் போடு. தாடிகார மாமா கூப்பிடலாம். யாராச்சும் போன் எடுங்களேன். ஏய், யாரு? நீ போன் போட்டு பாத்தியே உன் குடும்பத்து ஆளுங்களுக்கு. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் என் வீட்டு ஆளுங்க எல்லாம் தாத்தா கூட முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க. இப்படி சிரிக்கிற? குடும்பத்துல இருக்கிறவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏய், யாராவது இங்க இருக்கீங்களாப்பா? ஐயோ, எப்படி இங்க வந்தேன்? ஐயோ, சித்தா சித்தா, ராணி என்ன வந்து காப்பாத்துங்கப்பா. டேய் பது, நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, வந்து காப்பாத்துடா. டேய், எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியலையாடா, என்ன வந்து காப்பாத்துங்கப்பா. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? என்னங்க சீதா, ராணி காப்பாத்துமா, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. ரொம்ப நன்றி தாயே. நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க சொல்லுங்க. சரி சூடாமணி, நீ சொன்ன மாதிரி செய்யணும்.
அந்த புனித தீர்க்கதரிசி கிட்ட இருக்கிற பூமியோட ஜீவாத்மா கண்மலரை எடுக்க இதுதான் சரியான நேரம். ராணியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் முதல்ல காப்பாத்தணும்னா இவ்ளோ நேரம் ராணி சுவாசிச்ச அந்த மாயலோக சூனிய வாசத்தை முதல்ல ஒழிக்கணும். பூமி அக்கா, பூமி அக்கா, வீட்ல இருக்கிற எல்லாரும் பெரிய ஆபத்துல இருக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்க்கா. ராணி, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம பதட்டப்படாம இரு. இல்லக்கா, தாடிகார ஒரு பெரிய பாம்பாண்ட மாட்டி நெருகிறான். நான் என் கண்ணால பார்த்தேன்க்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.